ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சூரிய பகவான் நம்மளை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கார் மக்களே. அதுக்கு நம்ம ரெமடி என்ன தெரியுமா? கடையில் வாங்கினோம்னா 300-400 ஒரு நாளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் 70 80 ஒன்று தான் வாங்கலாம். 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கினா அன்றைய நாள் ஃபுல்லாக குளு குளு குளுன்னு ஓட்டிடலாம். 1/2 லிட்டர் பாலை வாங்கி நான் அடுப்பில் நல்ல கொதிக்க வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் வற்றி வரணும். அதுக்கடையில் ஒரு மிக்சி பவுல் எடுத்து அதில் ஒரு முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் பருப்பு ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா அது மிக்சியில் அரைக்கும் பொழுது ஈஸியாக அரைஞ்சிடும். அதுக்காக ஒரு 5-6 முந்திரி பருப்பு ப்ளஸ் ஒரு 3 ஏலக்காய் தான் ஸ்பைசி, அதை தான் ரிச் ஃப்ளேவர். அதில் அதையும் போட்டு ஜீனி ஒரு கப்பு எந்த அளவுக்கு வேணுமோ, இனிப்பு பிரியர்கள் அதிகம் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதை மிக்சியில் நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லையா அரிசி மாவு போட்டுக்கோங்க. பாதாம் பருப்பு இல்லையா பரவாயில்ல, முந்திரி பருப்பு இல்லையா பரவாயில்ல, ஜீனி அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு 2 முந்திரி பருப்பு மட்டும் 2 ஏலக்காய் மட்டும் போட்டுக்கோங்க. அதுதான் அதோட ரிச் ஃப்ளேவர். அந்த கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அதை நல்லா பால் நல்லா கொஞ்சம் வற்றி வந்தோடனே அதில் விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் போதும் நல்லா விட்டதுக்கப்புறம் நல்லா அது திக்னஸ்க்காக தான். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து திக்னஸ்க்காக தான். அதை போட்டு நல்ல ஃபேனு கீழே ஒரு 10-20 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நான் கடையில் வந்து 2 இந்த பாதாம் பால் வாங்கும் பொழுது அந்த 2 பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்கள்ல, அதையும் நான் 3 வாங்கிட்டு வந்துட்டேன். இதை நீங்கள் டம்ளரில் கூட நீங்கள் வந்து வச்சு ஃப்ரீசரில் போடலாம். நான் இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பாதாம் பால் வாங்கின அந்த பவுல் எடுத்து அதில் நான் விட்டுருக்கேன். அதில் ஐஸ்கிரீம் குச்சி 2-3 சொருவிருக்கேன். இல்லைனாலும் பரவாயில்ல, போட்டு ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 4 hours ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தா கூட அது பாதாம் பால் அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. அப்படியே எடுத்து குடிக்கலாம் போல் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு 4 hours நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு ஜில்லுன்னு கொடுத்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப ஈஸி இது செய்கிறது. அவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது ரொம்ப நாள் கழித்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாள் கடையில் தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். ஒரு 4 hours மட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம். திருப்பி நான் எடுத்துட்டேன். இது ரொம்ப நல்ல திக்காக மாறிடும். உடனே இதை எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே வச்சிங்கன்னா ஈஸியாக அந்த ஐஸ்கிரீம் குச்சி வந்துடும். அப்படியே தண்ணியில் வைக்காட்டியும் ஒரு 5 minutes வெளியே வச்சுருந்தீங்கன்னா குச்சி ஈஸியாக ஐஸ்கிரீம் குல்பி குளுன்னு டேஸ்ட்டுன்னா சும்மா உண்மையிலே அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். கார்ன்ஃப்ளவர் மாவு போதும், ஏலக்காய் போதும். முந்திரி பருப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாதாம் பருப்பு இருக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் அருமையாக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். முந்திரி பருப்புக்கெல்லாம் ரிச் ஃப்ளேவர், டேஸ்ட் அருமையாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அருமையாக. அடடா, இந்த ஈவினிங் வரும்பொழுது இதை கொடுத்தோன்னா அப்படியே குழந்தைங்க அப்படியே குளுன்னு இருக்கும். இந்த வெயிலில் இங்கேருந்து ஸ்கூல்லேருந்து வருவாங்க இல்லையா, அப்போ அதை நான் அதனால தான் காலையிலே செஞ்சு ஸ்டோர் பண்ணிவிட்டேன் ஈவினிங் கொடுக்குறதுக்கு. அருமையாக இருக்குது பாருங்கள். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் ப்ளீஸ். தேங்க்யூ.